தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இந்த 21வது ஞாயிறிலே கடவுளை ஆண்டவரை வாழ்வு தரும் இறை வார்த்தை என்று பார்க்கின்றோம். இறைவனின் வார்த்தை எம்மை வாழ வைக்கின்றது. அந்த வார்த்தை மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, அந்த வார்த்தையை கொண்டாடியவர்களாக நாங்கள் இந்த ஞாயிறை நோக்கி நம்மை பக்தியோடு வழிநடத்தி செல்வோம். இறை வார்த்தைகளை சிந்திப்போம். ஆண்டவரின் ஆவி, ஆண்டவரின் வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மகிழ்வோடு பயணிப்போம். தங்களது வாழ்வாக கொண்டு பணிபுரிகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் ஆகிய அனைவரும் தங்கள் வாழ்வை உமக்குரிய சாட்சியார் வாழ்வாக்கிட வேண்டிய அருளை கொடுத்தள்ள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். பாதுகாக்கும் தெய்வமே இறைவா, நற்கருணை முழுமனித வாழ்வுக்குரிய உணவு என்பதை உணர்ந்து சமூகத்தில் பசி பட்டினி இல்லாத சமூகமாக மலர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். வழிகாட்டும் தெய்வமே இறைவா, வான்மின்றி இறங்கி வந்த உயிருள்ள உணவான இயேசுவை உட்கொண்டு அவரோடு இணைக்கப்பட்டு ஓர் உறவு சமூகத்தை கட்டியெழுப்ப வரமருள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். உறவின் நாயகனே இறைவா, எங்களிடையே இருக்கும் சினம், சீற்றம், மனக்கசப்பு, பழிச்சொல் போன்ற தீய பழக்கங்களை விட்டு ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் இறைவா, பல்வேறு மொழி, சமயம், இனம், பண்பாடு ஆகியவற்றால் கடந்து விரிந்திருக்கும் எங்கள் பாரத நாட்டை ஆளும் தலைவர்கள், அதிகாரிகள் ஆகியோருக்கு உமது ஆசியை விரைவாக பொழிந்தள்ள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு பெற்றுள்ளோம். பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 34. இறைவன் இரக்கமும் கருணையும் உள்ளவர், அளவிட முடியாத அன்பு கொண்டவர். அவருடைய நன்மைத்தனங்களுக்காக நாங்கள் ஆண்டவரை போற்ற வேண்டும். அவர் நமக்கு செய்கின்ற எல்லா செயற்பாடுகளும் எங்களுக்கு இனிமையானதாக இருக்கின்றது. எனவே இறைவனுடைய அன்புக்குள்ளே நாங்கள் வாழவும், அவருடைய அளவிட முடியாத நன்மைத்தனங்களுக்குள்ளே எங்களுடைய வாழ்வை கட்டியெழுப்பவும், ஆழமான விசுவாசத்தோடு எங்களுடைய வாழ்வை முன்னெடுக்கவும் நம்பிக்கையோடு மன்றாடி இந்த திருப்பாடலிலே நாங்கள் பக்தியோடு பங்கெடுப்போம். பதிலுரை. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது,
அவர் அவர்களின் நினைவே உலகிலற்று போகச் செய்வார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்களினின்று விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்திலுமிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிபடாது. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். தீயோரை தீவினையே சாகடிக்கும், நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுமவரும் தண்டனை அடையார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 60 முதல் 69 வரை. அவருடைய சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இதை பற்றி தம் சீடர் முறுமுறுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாய் இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்துக்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றிற்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்கவிருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அவர் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் இணைந்து வாழும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 21ஆம் ஞாயிறு நற்செய்தியானது இயேசு தமது சீடர்களை கடிந்து கொள்கிறார். ஏனெனில் அவர் தமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பகிர்ந்தளிப்பதையும், அவர் நான் தந்தையிடமிருந்து வந்தவர் என்பதையும் சீடர்களில் பலவர்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை. இது அவர்களின் விசுவாசத்திற்கு பெரும் தடைகளாய் அமைந்தது. தமது சீடர்களின் உள்ளங்களின் குழப்பங்களை அறிந்தவராய், நீங்கள் ஊழியர்களுக்குரிய நிலையில் எண்ணுகிறீர்கள், வாழ்வு தருவது தூய ஆவியே. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. என் வார்த்தைகளை நம்புவோர் என்னில் வாழ்வர், நானும் அவரில் வாழ்வேன். இதை உணராத சீடர்கள் அவரை விட்டு விலக, சீமோன் பேதுரு மற்றும், ஆண்டவரே, யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை உணர்கின்றோம், அதை நம்புகின்றோம் என்று இயேசுவின் மத்தியில் அறிக்கையிடுகிறார்கள்.
இன்றைய நாள் நற்செய்தியானது எனக்கு தரும் செய்தியானது. இயேசு சீடர்களை அவர்கள் விசுவாசத்தில் குன்றிய போதும் அவர்களின் மனித இயல்புக்குரிய எண்ணத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை இழந்து அவரை விட்டு விலகி செல்கின்றனர். இதேபோல் என் வாழ்விலும் நானும் எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கின்றேனோ அப்பொழுது அவரை விசுவாசத்தில் குன்றியவளாய் அவரை விட்டு விலகி வாழ விளைகின்றேன். அவருடைய பிரசனத்தில் ஐயம் கொள்கின்றேன். அந்த வேளைகளிலும் இயேசு தன்னை விட்டு விலகி விடாமல் என்னை கடிந்து கொண்டு அவருடைய தூய ஆவியின் துணையால் என்னை அவருடன் மீண்டும் ஒன்றித்து தன்னுடைய பிரசனத்தில் வாழ அழைக்கின்றார். இவ்வருமுறையானது நமக்கு தரும் செய்தியான நீர் எப்பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் தூய ஆவியின் உடனிருப்பை நாடி இருக்க வேண்டும். அப்பொழுதே தூய ஆவியை நம்மை ஆட்கொண்டு நல்வழியில் நடத்துவார். எமது குடும்பத்தில், எம் உறவுகளுக்கிடையே, எம் பங்கில் மற்றும் எம் சமூகத்தில் இயேசுவை விட்டு விலகி நாடோடித்தனமாக சுகபோக வாழ்க்கை வாழ்பவர்களே தூய ஆவியின் துணை கொண்டு விசுவாசத்தில் தலைத்து வளர உதவி புரிய வேண்டும். எவ்வாறு சீமோன் இயேசுவை கண்டு கொண்டாரோ அவ்வாறு நாமும் தூய ஆவியின் துணை கொண்டு வாழ்வு தரும் வார்த்தைகள் இயேசுவிடமே உள்ளன என்பதை உணர்ந்து கொண்டு அவரே உண்மையான கடவுள் என்பதை மற்றவர்களுக்கு பறைசாற்றுவோமாக. அன்பானவர்களே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே என்பதை உணர்ந்து உமது வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ என்னை உம் பாதையில் வழிநடத்தியல்ல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளில் இருந்து காத்து கொள்ளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளில் இருந்து காத்து கொள்ளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளில் இருந்து காத்து கொள்ளும். உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார் ஆக. ஆமென்.